இன்றைக்கி நம்ம வந்து தட்டாம்பயிறு வாங்கி வச்சுருக்கோம். தட்டாம்பயிறு புளிக்குழம்பு வைக்க போகிறோம். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிறணும். தட்டாம்பயிரில் வந்து கல் எதுவும் கிடக்கும், அதெல்லாம் நல்லா பார்த்து எடுத்துட்டு பிடைச்சிட்டு மறுபடியும் தான் எடுத்து வச்சு வறுக்கணும். இந்த மாதிரி ஒரு பழைய பாத்திரமாக ஒன்று எடுத்து வச்சுக்கிறணும் வறுக்கிறது. இப்போ நம்ம தட்டாம்பயிரை போட்டு வறுக்க போகிறோம். இதை வந்து நம்ம நல்லா ஒரு மணம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கிறணும். தட்டாம்பயிறு நம்ம வறுத்து குழம்பு வைக்கும்போது நல்லா மணமாக இருக்கும். வறுக்காமையும் வைக்கலாம், அது கொஞ்சம் அந்தளவுக்கு நான் வச்சதில்லை, வறுத்து தான் வைப்பேன். கருவை விடாமல் நல்லா வறுக்கணும். நம்ம தட்டாம்பயிரை வறுத்துட்டோம். இப்போ இதில் போட்டுருவோம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது, ஓரளவு ஒரு 2 டம்ளர் ஊற்றணும். ஒரு விசில் வச்சு மறு விசில் வர்றதுக்குள்ளே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா ரொம்ப பயிர் வந்து ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு இருக்காது. நமக்கு வந்து 3/4 பதத்தில் வந்துருந்தா தான் எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம தட்டாம்பயிறு குழம்புக்கு காயெல்லாம் போட்டுக்கிறோம். முருங்கைக்காய் வெட்டி வச்சுருக்கோம், தக்காளி, கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கோம், பச்சை மிளகாய் வச்சுருக்கோம். பச்சை மிளகாயை வந்து இப்படி நசுக்குனாலே இப்படி 2 ஆயிடும். நசுக்கி போட்டோம். இப்போ வந்து நம்ம வீட்டு மசாலா பொடி போட்டுக்கோம். பொடி வந்து கொஞ்சம் காரமாக இருக்குது, அதனால நம்ம கம்மியாக தான் போட வேண்டியது. இப்போ உப்பு போட்டுக்கணும். இப்போ தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கணும். ஏன்னா ஆரம்பத்தில் வந்து நம்ம புளியை ஊற்றிடக்கூடாது, காய் வேகாது. பாதி வேக்காடு வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம புளி கரைசல் ஊற்றணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மசாலா பொடியை போட்டு உப்பு போட்டு இந்த காயெல்லாம் வேக வச்சிடணும். இந்த காய் நல்லா வேகும். காய் வெந்துக்கிட்டு இருக்கு. கத்திரிக்காய், முருங்கைக்காய் ஒரு பாதி வேக்காடு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம தட்டாம்பயிரை அவிச்சு வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்கணும். நல்லா வந்துருக்கும். நம்ம வந்து ஒரு விசில் விட்டு அடுத்த விசில் வர்றதுக்குள்ளே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நம்ம நல்லா குழஞ்சி வேகட்டும்னு பார்த்தோம்னா நமக்கு சாம்பார் மாதிரி ஆயிடும். இது நல்லா கொதிச்சு வேகட்டும். இப்போ காய் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ புளியை ஊற்றிடணும். புளியை வந்து நம்ம கரைச்சி வச்சிடணும். நல்லா வடிகட்டிட்டோம்னா உள்ள ஒன்றுமே இருக்காது. இப்போ கத்திரிக்காயெல்லாம் நல்லா கொலைய ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா கொதிச்சு வந்து வரும். கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் வேகாமல் நம்ம இந்த காரணத்தை வச்சும் புளியை ஊற்றிடக்கூடாது. அப்படி ஊற்றிட்டோம்னா சீக்கிரத்தில் முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் வேகாது. இப்போ காய் வந்து நல்லா கொதிச்சு நல்லா வெந்துருச்சு. கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், தேங்காயை ஊற்றிக்கணும். கடைசி வரைக்கும் நம்ம ஊற்றக்கூடாது. கடைசி வரைக்கும் ஊற்றினோம்னா இந்த மாதிரி மண்டி மாதிரி இருக்கும். நம்ம வந்து இப்போ என்ன செய்ய போகிறோம்னா குழம்பு 2 நேரத்துக்கு வைக்கிறோம், அதனால தான் நிறையா வைக்கிறேன். தெரிஞ்சாப்புல ஊற்றணும். அடியில் உள்ளதை பார்த்தோம்னா அந்த மண் மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம ஊற்றிடக்கூடாது. இப்போ நான் தேங்காய் வந்து நிறைய அரைச்சி ஊற்றுறதுக்கு காரணமே குழம்பு பொடி வந்து கொஞ்சம் காரம் ஆயிடுச்சு. அதனால நமக்கு இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றினோம்னா அந்த காரத்தை எடுத்துரும். ஏன்னா பிள்ளைய வந்து ரொம்ப உரப்பாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் நம்ம தேங்காய் எடுத்து ஊற்றும் போது அரைச்சி
நமக்கு கொஞ்சம் காரத்தை குறைச்சிடும். இது நல்லா கொதிச்சு வேகட்டும். குழம்பு நல்லா வத்தி வந்துருச்சு. இப்போ நம்ம குழம்ப தாளிச்சிடுவோம். இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு சாப்பிட்றதுக்கு சரியாக வரும். ரொம்பையும் கெட்டியாக வச்சிடக்கூடாது, ரொம்பையும் தண்ணியாக வச்சிடக்கூடாது. இது ஆற கரெக்டாக இருக்கும். பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ கடுகு உளுந்து போட்டுக்கணும். இப்போ கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கணும். கடுகு உளுந்து எல்லாமே நல்லா வெடிக்கணும். கடுகு உளுந்து வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் போடும். இது நல்லா பொன்னிறமாக வெங்காயம் வந்து வரும். கடுகு எல்லாம் உளுந்து எல்லாம் வெடித்து வெங்காயம்லாம் நல்லா பொன்னிறமாக வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம குழம்பு தூக்கி இதில் ஊற்றிக்கணும். இப்போ நமக்கு குழம்ப தாளிச்சாச்சு. குழம்பு தாளித்து நமக்கு வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் இனிப்புக்காக சீனி போடுவோம். என்கிட்ட வந்து மண்டை வெல்லம் இல்லை, அதனால கொஞ்சம் சீனி போடுறேன். ஏன்னா கொஞ்சம் இனிப்பு வந்து மண்டை வெல்லமோ ஏதோ ஒன்று இனிப்பு போட்டோம்னா குழம்பு வந்து நல்ல ஒரு ருசியாக இருக்கும். புளிக்குழம்புனாலே நல்லா இருக்கும். இது வந்து தட்டாம்பயிறு புளிக்குழம்பு. கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு நம்ம வைக்கிறோம். இந்த மாங்காய் இருந்தால் மாங்காய் போட்டிருக்கலாம். மாங்காய் வந்து என்கிட்ட இல்லை, அதான் போடலை. மாங்காயெல்லாம் புளிக்குழம்புல போட்டோம்னா எடுத்து சாப்பிட்றதுக்குன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தட்டாம்பயிறு வந்து குழம்பு வைக்கும்போது வறுத்து போடுங்க. நம்ம வறுக்காமல் போடுறத விட வறுத்து போட்டோம் அப்படின்னா அந்த குழம்பு நல்லா மணமாக ருசியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்க விட்டுருங்க.